ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜூலை 8th ஹிந்தி நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நியூ பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஸ்லாம்ட் டு 20 years லோ இன் Q1. இதுல புது பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே டவுனா இருக்கு. ஸ்லாம்ட்னா ஹெவி ஃபால். இது வரைக்கும் பார்க்காத ஒரு டவுன். 20 வருஷம் கம்பேர் பண்ணதுல அது ரொம்பவே லோவா இருக்கு இந்த Q1 அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் ஸ்லோ ஸ்டார்ட் டு பிரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்குது. அதாவது பிரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்பவே ஸ்லோவாவே இருக்குது. இந்த ஸ்லக்கிஷ்னா ரொம்ப சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காரணம் வந்து என்னன்னா, இண்டஸ்ட்ரி வந்து வெயிட் பண்ணுது. அவங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அந்த நியூஸோட கண்டினியூவேஷன் தான் இது. இந்த பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், லாஸ்ட் 2 yearsஆ ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்திருக்கு. நல்ல ஒரு குட் மான்சூனோ இல்ல ஒரு ஸ்டடியான டிமாண்ட் இருந்துச்சு ஃபெஸ்டிவல் சீசன்ல. அப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகி அதாவது ஆகஸ்ட் கடைசில இருந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப ஃபாஸ்டரா அப்படிங்கிறாங்க. மேஜர் டிப் வாஸ் அக்கௌண்டட் ஃபார் பை த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் செக்டர் அட் 61%. இது என்ன சொல்றாங்கன்னா, மேஜரா எப்ப வந்து டிப்புனா அந்த ஃபாலோ ஆகுற சமயத்துல இன்வெஸ்ட் பண்றதுதான் டிப்புன்னு இதுல குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து 61% வந்து மேஜரா இது வாங்குறாங்க. இன்னொன்னு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய புது ஏர்கிராஃப்ட்ஸை வந்து வாங்கலாம்னு லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஃபிளாக்ஸ் ரைஸ் டு ஓவர் ரன்வே சில்வர் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் UAE த்ரூ கிஃப்ட் சிட்டி. ஸோ இதுல ரெட் ஃபிளாக்ஸ் ரைஸ் ஓவர்னா இந்த சில்வர் வெள்ளியை இம்போர்ட் பண்றதுக்கு நிறைய தடை வந்திருக்கு. எதனாலனா துபாயில இருந்து வாங்குறதுக்கு த்ரூ கிஃப்ட் சிட்டினா காந்தி நகரை தான் வந்து கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அங்க காந்தி நகர்ல இருந்து வாங்குறதுக்கு நிறைய வந்து தடைகள் இருக்குது. இம்போர்ட்ஸ் பத்தினா தப்பான தகவல்களை குறைக்கிறதுக்கு ஈவன் RBIனால நாமினேட் செய்யப்பட்ட ஏஜென்சிஸையும் வந்து சில்வரை இம்போர்ட் பண்றதுக்கு தவிர்க்க சொல்றாங்க. ப்ரீ பட்ஜெட் கன்சாலிடேஷன்ஸ் கன்க்ளூடட் சேஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீ பட்ஜெட் பண்றதுக்கான எல்லா ஒரு திட்டங்களையுமே வந்து கன்க்ளூட் பண்ணியாச்சு. மிஸ் சீதாராமன் அவங்களோட 7வது பட்ஜெட்டை ஜூலை 23 பிரசன்ட் பண்ண போறாங்க. அதுல 120 இன்வைட்டீஸ் மேல முக்கியமா 10 ஸ்டாக் ஹோல்டர் குரூப்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ் எதுலன்னா ஃபார்மா அசோசியேஷன், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட், ட்ரேட் யூனியன், எஜுகேஷன், ஹெல்த் செக்டார், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங், MSME, ட்ரேட் அண்ட் சர்வீஸ், இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸ் செக்டார், கேபிட்டல் மார்க்கெட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரியான பல வகையில சேர்ந்தவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் இம்பேலன்ஸ், இந்தியன்ஸ் இன் ரஷ்யன் ஆர்மி அமௌங் கீ கன்சர்ன்ஸ் ஃபார் டயஸ்போரா. ஸோ இங்க டயஸ்போரானா இங்க இருந்து மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்கல்ல, அவங்களதான் டயஸ்போரான்னு சொல்றாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மாஸ்கோல ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட்டுக்காக அட்ரஸ் பண்ண போறாங்க. ஸோ அங்க ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் பார்த்து அங்க சில பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த போறாங்க. அதுல என்னென்ன இன்க்ளூட் ஆனதுன்னா ட்ரேட் அண்ட் பேமெண்ட் இம்பேலன்ஸ், அதே மாதிரி இந்தியன்ஸ் வந்து ரஷ்யன் மிலிட்ரியில சர்வ் பண்ண விடுறது, இது பத்தின பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. $5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளெட்ஜ்டு ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் பாகிஸ்தான். ஸோ இங்க பிளெட்ஜ்டுனா அலாட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். லைக் $5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன் டாலரை வந்து இந்த கேஸ் ஆயிலுக்காக பாகிஸ்தான்ல வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா 3 வருஷத்துக்கு பண்ண போறாங்க. லைக் இதனால லோக்கல்லயும் சரி, இன்டர்நேஷனல்லயும் சரி, நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். பெட்ரோலியம் அப்புறம் கேஸ் ரிசர்வ்க்காக. ஸோ இதனால அந்த கண்ட்ரியோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச வந்து சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஜூன் ராண்டோ, ஆஸ்கர் வின்னிங் டைட்டானிக் அண்ட் அவதார் ப்ரொடியூசர் டைஸ் ஏஜ்ட் 63. ஸோ இங்க ஜூன் லாண்ட்ரா டைட்டானிக் அப்புறம் ஆஸ்கர் டைட்டானிக் அண்ட் அவதார் மாதிரியான படத்தை ஆஸ்கர் வின்னிங் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க 63 வயசுல இறந்திருக்காங்க. சீத்வாலா அனுபமா வின் ஏஷியன் பில்லி ரேஸ் அண்ட் ஸ்னோக்கர்ஸ் டைட்டில்ஸ். ஸோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண சீத்வாலா அனுபமா மென்ஸ் ஏஷியன் பில்லார்ட்ஸ் அண்ட் விமென்ஸ் ஸ்னூக்கர் டைட்டில்ல வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஏஷியன் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. எங்கன்னா ரியாட்ல. விஸ்வினும் அன்கிட்டாவும் அத்லெட்டிக்ஸ் டீம்ல பாரிஸ்ல நடக்க போற ஒலிம்பிக்ல குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. அவை வின்ஸ் 2 titles in Asian doubles squash. So ஏசியன் டபுள் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்ல இந்தியா 2 டைட்டில் வின் பண்ணிருக்கு. அபய் வந்து ஏசியாஸ் டபுள் கிரவுன் வின் பண்ணிருக்காங்க வல்லவன் செந்தில்குமாரோட. இங்க வேர்ட் ஆஃப் த டே பார்ப்போம். மோகுல்னா ரொம்ப வெல்த்தியான பவர்ஃபுல் பிசினஸ் மேன். இங்க எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, the media mogul said he wanted to buy his company. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதானி இஸ் ஒன் ஆஃப் த மோகுல் இன் இந்தியா. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த மோகுல் வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.